பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமூல்யா சுபாகர். உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால பாருங்கள், ஒவ்வொரு சமயம் என்னென்னா மனசுலாம் ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனை வந்துட்டுருக்கே, ஏன் கர்த்தர் வந்து பார்க்க மாட்டேன்றாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம தாவீது மகாராஜாவை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க. 1 2 கிடையாது, நிறைய விதமான பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பாருங்கள், அவர் சின்ன வயசுலேயே போய் அந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் மேய்க்கிறப்போ கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, முதல்ல அவர் பலப்படுத்துறதுக்காக ஏன் அத்தனை பிரச்சனைகள் அவருக்கு வந்ததுன்னு சொல்லி நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தாவீது மகாராஜா வந்து கர்த்தர் பலப்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட வர பிரச்சனைகள்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. நம்மளை கர்த்தர் பலப்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம அதை நம்பணும். அதை நம்புகிறப்போ கண்டிப்பாக கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமாம், இன்னைக்கு பாருங்கள், அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சிங்கத்தோட போராடுறப்போ அவர் சின்ன பையனாக இருக்கார். அந்த சின்ன பையன் போய் அந்த சிங்கத்தோட போராடுறப்போ அவருக்கு தைரியத்தை கொடுத்துருக்காரு. ஆமாம், நான் இந்த சிங்கத்தோட போராடினேன் இல்லையா, நான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் வந்து போராட முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது பாருங்கள், அவர் வந்து அந்த கரடிகளோட போராடி இருக்காரு. ஆமாம், அந்த கரடிகளோட போராடுறப்போ கூட அவருக்கு வந்து அதே மாதிரி தைரியத்தை கொடுத்தாரு. சரி, இந்த சிங்கம், கரடி, இந்த அந்த மிருகங்களோட போராடி முடிச்சதுக்கப்புறம் மனிதர்களோட போராடுறது கற்றுக் கொடுத்தாரு கர்த்தர் அவருக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், கொலியாத் முன்னாடி வச்சுருக்காரு. கொலியாத் இவரை விட சைஸில் பெருசு, எல்லாமே பெருசாக இருக்கிறவர், நல்ல எல்லாமே தெரிஞ்சவர். அந்த ஃபைட் பண்ண தெரியும், அவருக்கு வந்து பேச தெரியும், ஒரு நல்ல வல்லமையானவர், நல்ல சக்தி உள்ளவர். அவர் முன்னாடி போய் இந்த சின்ன பையனை வச்சுருக்காரு இல்லையா. எல்லாருமே அங்கே இருக்கிற அந்த சைன்யம் எல்லாமே பயந்து போயிருக்கிற இடத்துல இவர் போய் சண்டை போடுறதுக்காக, கொலியாத்தை அடிக்கிறதுக்காக தான் கர்த்தர் முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, சிங்கத்தோட கரடிகளோடவும் அவர் வந்து அந்த இடத்துல ட்ரைனிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னமும் நிறைய விதமான பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணணும், அவர் ராஜாவாக ஆகணும், இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர் வரணும்னு சொல்லிட்டு கொலியாத்தை வச்சுருக்காரு. அந்த கொலியாத்தை கூட வந்து அவர் தாண்டிட்டார். அவர் எப்படி தாண்டினார்? கர்த்தர் மேலே அந்த விசுவாசத்தோடு தான் அவர் தாண்டினார். இன்றைக்கி நமக்கு கூட பாருங்கள், நம்ம கூட வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து போகாமல், நமக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கார். தாவீது மகாராஜா சொல்வார், ஏன் முன்னாடி போகிறவர் கர்த்தர் தான், நான் இல்லை சண்டை போடுறது, கர்த்தர் தான் இந்த கொலியாத்துக்கு எனக்கும் நடுவில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் நடுவில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிற்கிறாரு. அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்களை விட்டு விலகி போகுங்க. ஆமாம், தாவீது மகாராஜ் அந்த கொலியாத்தை எப்படி சாகடிச்சாரோ அதே மாதிரி நீங்கள் கூட அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடியதுக்கு அவர் வழியை காட்டக்கூடியவராக இருக்கார். நம்புங்க, விஸ்வசியுங்க. கர்த்தர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே நமக்கு நடக்காது. கர்த்தர் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு துணையாக இருக்காரு. நம்ம நம்புகிறப்போ கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அதை நம்மளை தடுக்கணும்னு நினைக்கிற யார் இருந்தாலும் சரி, அவங்கள தூக்கி போட்டுட்டு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாராங்க. ஆமாம், இன்றைக்கி எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான சோதனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கி உங்களோட தான் பேசுகிறாரு. எந்த ஒரு பிரச்சனை நீ இருந்தாலும் சரி, என் மகனே, என் மகளே, நான் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை நான் இன்றைக்கி சந்திக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை காட்ட போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீ இத்தனை நாளாக ஐயோ கர்த்தரை நான் அறிஞ்சு கூட என் இத்தனை வேதனையா, இத்தனை சோதனையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வழி தெரியாமல் இன்றைக்கி நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை திறக்க போகிறாரு. மார்க்கத்தை அவர் உங்களுக்கு காட்ட போகிறாரு. எந்த விதமான பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவர் எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்புங்க, விஸ்வசியுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை கண்டிப்பாக உங்களோட பேசுவார். அவர் நீங்கள் விஸ்வாசத்தோடு அவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்கிட்ட பேசுங்க, ஏசப்பா என்கிட்ட பேசுங்க ஏசப்பான்னு சொல்லி பேசுவார் அவர். ஆமாம், எனக்கு கூட பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஏசப்பா நீ என்கிட்ட பேசலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட நீ பேசுகிறேன்னு இந்த பிரச்சனை நான் எப்படி வெளியில் வருவேன்? நீ என்கிட்ட பேசினா தானே என்னால் முடியும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறப்போ அவர் கண்டிப்பாக என்கிட்ட எத்தனையோ தடவை பேசியிருக்காரு. நான் மட்டும் இல்லை, அவருக்கு பிரியமானவர். நீங்கள் எல்லோரும் கூட அவருக்கு பிரியமானவங்க தான். கண்டிப்பாக அவங்களோட பேசக்கூடிய கர்த்தர் அவர். நம்பி விஸ்வாசியுங்க. கண்டிப்பாக அவர் உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் எல்லாருமே வழியை காட்டக்கூடியவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஐயா, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் ஏசப்பா நாங்கள் கடந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஐயா எங்களை நீங்கள் மீட்டு கொண்டு வருவீங்க நாங்கள் விசுவாசத்தோட உங்கள் வைப்பு ஐயா
உங்கள் ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஐயா எங்கள் கண்ணை திறந்து நாங்கள் உங்கள் வைப்பு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் தேவனே. ஐயா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க தேவனே. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து எங்களை வெளியில் கொண்டு வந்து ஐயா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சாட்சியாக எங்களை நிற்க வைங்க தேவனே. ஏசப்பா உங்கள் கிருபையில் எங்களை நிரப்புங்க தேவனே, ஆசீர்வதிங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. எங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து எங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக நன்றி தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.